டைம் ஃபார் சம் அனாலிசிஸ். அரவிந்த் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். விஜய் பிரச்சாரத்தில் நடக்கிறது சரியா தப்பாங்கிறது ஒன்று, ஆனால் அது எடுபடுதா இல்லையாங்கிறது இன்னொரு ரகம். ஒரு பெரிய வைப்ரன்சியை பார்க்க முடியுதுல்ல. இப்போ ஒரு என்ன மாதிரி அவருடைய தாக்கம் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இந்த தேர்தலில் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்க முடியுது. நம்ம பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது இதற்கு முன்னாடி ஒரு புதிய ஃபோர்ஸ் பெறாத ஒரு ஓப்பனிங்கை விஜய் பெறுவார் அப்படின்னு குறைந்தபட்சம் சொல்லிட முடியுமா? இல்லைங்க, நம்ம டேட்டா வச்சு பேசுவோம். விஜய்க்கு கூட்டம் கூடுவது என்பது யாரும் மறுக்க முடியாதது. நம்ம ஸ்கிரீன் எல்லாருமே பாக்குறோம், நம் அனைவரும் நாம் பார்க்கக்கூடியது. ஆனா ஒரு ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் ஃபைட்ல ஒரு கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் சுமார் 35% வாக்குகளை பெற்றால் மட்டுமே வெற்றி பெற முடியும். சமீபத்துல தமிழ்நாட்டில் அதுக்கான எடுத்துக்காட்டை நம்ம எதை சொல்லலாம்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதி எடுத்துக்கலாம். வானதி சீனிவாசன் போட்டி போடுறாங்க. கமல் கட்சி சார்பில் கமலே அங்க போட்டி போடுறாரு. அதே போல திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் போட்டி போடுறாங்க. இந்த 3 கட்சிகளும் ஒரு ஈக்குவலி பிளேஸ்ட் 3 கார்னர் ஃபைட்டா நம்ம தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த தேர்தல் அதை தான் பாக்குறோம். அதுல வானதி சீனிவாசன் சுமார் 35% வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். ஒரு 33% கமலஹாசன் 2ஆவதாகவும், திமுக கூட்டணி 28% 3ஆவதாகவும் வராங்க. இப்படிதான் அந்த வாக்கு பிரியுது. எனவே அதே மாதிரிதான் நீங்க அக்ராஸ் ஒரு 3 கார்னர் ஃபைட்டா இருந்துச்சுன்னா ஒரு 35% வாக்குகளை பெற்றால் மட்டுமே ஒரு கட்சி வெற்றி பெற முடியும் அந்தந்த தொகுதியில. சோ இன்னைக்கு தேதிக்கு விஜய்க்கு கூட்டம் கூடுவதை யாரும் மறுதளிக்கவில்லை. ஆனால் இந்த கூட்டம் 35% வாக்குகளாக மாறுமா? 35% வாக்குகளாக மாறினால் மட்டுமே அவரால் இந்த கூட்டத்தை சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். சோ ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்னைக்கு நம்ம கூட்டின கூட்டம் தூத்துக்குடியோ, நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம், திருநெல்வேலியோ. ஆனா இங்க இருக்க கூட்டத்துல அனைத்துமே எத்தனை தொகுதியிலிருந்து எத்தனை மக்கள் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த கட்சி இன்னமும் ஒரு ஆர்கனைஸ்டு கட்சியா கிடையாது. நீங்க திமுக அதிமுகவை பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதிக்குன்னு ஒரு பாயிண்ட போட்டு அங்க நீங்க கேம்பெயின் பண்ணுவாங்க. அந்தந்த மாவட்ட செயலாளர் அங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருப்பார். ஆனால் விஜய் கட்சிக்கு அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் சொல்றேன் இல்ல, இதெல்லாமே சொல்றேன். அங்கெல்லாம் அழைத்து வரக்கூடிய ஒரு கூட்டமாவும் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு ஆர்கனைஸ்டாவும் இல்லாம இந்த மாதிரி விஜய்க்கு வர கூட்டம் எதுவுமே ஒரு கூட்டிட்டு வரப்படுற கூட்டம் கிடையாது. விஜய் காண்பதற்காகவே வரக்கூடிய கூட்டம், அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த கூட்டம் ஒரே தொகுதியிலிருந்து மட்டும் வருகிறதா, இல்ல பக்கத்தால தொகுதியிலிருந்து வந்தா, அருகில் இருக்க தொகுதியிலிருந்து வந்தா, இதை நீங்க ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரா இல்லாத போது நம்ம யாருனாலும் இது கணிக்க முடியாது. இந்த கூட்டம் அப்படியே ஓட்டா மாறுமான்னு. நீங்க அது ஓட்டா மாறினா கூட ஒவ்வொரு தொகுதியிலும் 35% வாக்குகளை பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுலங்க. அதனாலதான் விஜய்க்கு கூடிய இந்த கூட்டம் ஓட்டாக மாறணும். அதுக்கப்புறம் அது சீட்டா மாறுறதுக்கு 35% வாக்கள் வேணும். அது எத்தனை தொகுதியில விஜய்னால கன்சாலிடேட் பண்ண முடியுங்கிறத பொறுத்துதான் விஜய் ஒரு பெரிய வெற்றி பெறுவாரா முடியாது. நான் இன்னொரு டேட்டா பாயிண்ட் சொல்றேன். இப்ப இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் சுமார் 5.75 crore 5,75,00,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப ஒரு சராசரியான ஒரு கருத்தா இருக்கிறது. அதுல ஒரு 18 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடியவர்கள் தோராயமாக சுமார் 40% வாக்காளர்கள் இருப்பதாக தெரிகிறது. இந்த 40%த்துல மெஜாரிட்டி விஜய்க்கே கிடைத்தால் கூட, அதுதான் விஜயோட ஓட் பேங்க்ங்கிறது ரொம்ப யூனிவர்சலா நம்ம எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 40%த்துல 30% மேல் விஜயால் பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தை நம்ம கம்ப்ளீட்டா ஓட்டா கன்வெர்ட் பண்றதும் சீட்டா கன்வெர்ட் பண்றதும் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் கையில் இருக்கு. அது விஜய் கட்சியில் இருக்கிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. நீங்க யூ செட் தி பார் டூ ஹை. நீங்க வெல்றத பத்தி சொல்றீங்க. பட் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் படிப்படியா தான் வந்திருக்காங்க. இவங்க வெல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, மத்தவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா திரு விஜயகாந்த் இருந்த முதல் தேர்தலில் இருந்த ஓப்பனிங் விட, திரு சீமானுக்கு முதல் தேர்தலில் இருந்த ஓப்பனிங்கை விட, மற்ற நாங்க தான் மாற்று சக்தின்னு வந்த நிறைய மற்ற பிளேயர்ஸ்க்கு இருந்த ஓப்பனிங்கோட பெட்டரா இருக்கும்னு குறைஞ்சபட்சம் எக்ஸெப்ட் பண்ணுவீங்களா? அது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம். கமலஹாசன் உட்பட அது எல்லாத்தோட போல் ஸ்டடியில இருந்து நம்ம பார்க்கும்போது ஒண்ணு நமக்கு காமனா கிடைக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்மால காமனா கிடைக்கக்கூடிய நமக்கான ஆன்சர் என்னவா தெரியுதுன்னா, விஜய் ஒரு டபுள் டிஜிட் ஓட் பர்சன்டேஜ் எடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் தான் அதுக்கு முன்னாடி சொன்ன டேட்டா பாயிண்ட் ஒருத்தான். ஒரு 40% 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மை ஒரு 2/3 அட்லீஸ்ட் 2/3 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதா அக்ராஸ் போர்டா ஒரு தகவலாக இருக்கிறது, ஒருமித்த கருத்தா இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல டபுள் டிஜிட் ஓட் பர்சன்டேஜ் விஜய் முதல் தேர்தலையே பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அது ஒரு கிங் மேக்கரா வருவாரா, அல்லது அவரோட ஓட் ஸ்பிளிட் பண்ணி அது இன்னொரு கட்சி ஜெயிக்க வைக்க போகிறாரா? யார் அதோடைய அரித்மெட்டிக் பெனிஃபிஷியரியா இருக்க கூடும்னு நீங்க கணிக்கிறீங்க, பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் இன்டர்பிரேஷன்ஸ்? பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் படி பார்க்கும்போது ஒரு சர்வே, ஒரு டேட்டட் சர்வே, அது போன வருடம் எடுத்த ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு ஏஜென்சி எடுத்த சர்வேல பார்க்கும்போது சுமார் 45%. அந்த கேள்வி நான் எப்படி இன்டர்பிரேட் பண்றேன்னா, அதுல கேட்ட ஒரு கேள்வி, நீங்க இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கவில்லை என்றால்
விஜய் இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்க யாருக்கு வாக்களிப்பீர்கள்னு ஒரு கேள்வி கேட்டப்போ சுமார் 45% வந்து இல்லை நாங்கள் மீண்டும் அதிமுக வாக்களிப்போம் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை அப்படியே இன்டர்பிரேட் பண்ணோம்னா விஜய் பெறக்கூடிய வாக்களில் சுமார் 45% வாக்கள் அதிமுக வாக்குகளாக இருக்கிறது, சுமார் 30% திமுக கூட்டணி வாக்குகளாக இருக்கிறது, அதுக்கு கீழே 20% மற்ற கட்சியோட வாக்குகளாக இருப்பதாகத்தான் நம்ம அப்படி அதை டிவைட் பண்றாங்க. சோ அப்படி அதை ஸ்பிளிட் பண்ணும்போது அதிமுக வாக்குகளை சற்று அதிகமாக பிரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அகைன் இது ஒரு டேட்டட் சர்வே, அதனால ஒரு ஹெல்த் வார்னிங்கோட நான் சொல்றேன். இரண்டாவதாக என்ன பாக்குறேன்னா இது யூனிஃபார்மா அக்ராஸ் தமிழ்நாட்டுல அப்படி இருப்பதாக நான் பார்க்கவில்லை. நீங்க நார்த்லயோ சென்னையிலயோ எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக வாக்களை விஜய் அதிகமாக பிரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. வெஸ்ட்லயும் சவுத்லயும் எடுத்துக்கிட்டோம்னா ஏடிஎம்கே வாக்குகளை அதிகமாக விஜய் பிரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அகைன் இதெல்லாமே ஒரு ஹெல்த் வார்னிங்கோட ஒரு சர்வே 2 சர்வே வச்சு நம்ம சொல்றோம். பட் டேஸ் டு கம் இந்த கேம்பெயின் எப்படி போகுது, விஜய் ஃபுல் ஃபிளட்ஜா எப்படி கேம்பெயின் பண்றாரு, அதை பொறுத்துதான் இது எப்படி போகும்னு நமக்கு தெரியும். பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட், இப்போ பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பட்டியலின மக்கள் இவங்களெல்லாம் அவர் கவரக்கூடும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு புரிதல் இருக்கு. இதெல்லாம் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு கணிசமா போன வாக்குகளாச்சு. ஸோ திமுக பாதிக்கப்படாதா? சிறுபான்மையினர் அஃப்கோர்ஸ், குறிப்பாக கிறிஸ்துவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து திமுகவுடைய கோர் ஓட்டர் பேஸ் இல்லையா? ஸோ அவங்களுக்கு சேதாரம் அதிகம் இருக்காதா இங்கேருந்து பிரியும் போது? அதனாலதான் சொன்னீங்க ரீஜனுக்கு ரீஜன் இது மாறுது. நீங்க அதே வெஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட்ல நீங்க இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் வாக்குகள் ஒரு நெடுங்காலமாக அதிமுகவோட அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு வாக்குகளாக நம்ம பார்க்கிறோம். சோ அதே பட்டியலின மக்கள் வாக்குகள் பிரியும் பட்சத்தில் அது அதிமுக தான் டென்டா போய முடியும். நீங்க சொல்ற மாதிரி நார்த்ல நீங்க சொல்றது கரெக்ட், நார்த்ல இருக்கக்கூடிய அந்த பட்டியலின வாக்குகள் திமுக கூட்டணிக்கு பாதிப்பாக இருக்கும். சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பட்டியலின மக்கள் பாஜகவோட சமீபத்திய அவர்களோட அரசியலின்படி அவர்கள் அந்த வாக்குகளை அவங்க கன்சாலிடேட் பண்றதுக்காக ஒரு சில ஆக்ஷன்ல எடுத்து வச்சிருந்தாங்க. சோ எக்ஸாக்ட்லி. சோ அங்க அந்த வாக்குகள் பிரியும் பட்சத்தில் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரச்சனையா போய் அமையும். அதனாலதான் சொல்றேன் ரீஜன் வைஸா தான் விஜயோட எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண போறாங்க நம்ம ரீஜன் வைஸா தான் நம்ம பார்ப்போம். உங்க இன்டர்பிரேஷன் இல்ல உங்க பார்வையில ஒரு இடத்துல ஒரு ரீஜன்ல அவர் பெறக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இன்னொரு இடத்துல அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பட் கியூமுலேட்டிவா ஓவராலா பார்க்கும்போது அதிமுகவுக்கு பாதகம் இருக்கும்னு நீங்க கருத்துறீங்க? அது ஒரு ஸ்டடி, ஒரு சர்வே வச்சு நம்ம சொல்றோங்க. அது ஒரு டேட்டட் சர்வே. பட் ஆஸ் ஆன் டேட் புரிதல் நமக்கு அப்படிதான் இருக்கிறது. ஏன்னா வேற எந்த சர்வேலையும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு எம்பிரிக்கல் டேட்டா வந்த மாதிரி தெரியல. சோ அதை வச்சு பேசிஸ் பண்ணி நம்ம சொல்றோம். நமக்கு வரக்கூடிய ஜெனரலைஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அப்படிதான் தோணுது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட அவர் ஸ்பிளிட் பண்றதா. இதெல்லாம் தாண்டி திரு மணிகண்டன் இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதிமுகவுக்கு ஒரு காஸ் ஆஃப் வரி இல்லையா விஜய் வரதுனால? இன்னொன்னு தமிழ்நாட்டில் இல்ல இந்திய எலெக்ஷன்ஸ்லயே ஆன்டி இன்கம்பன்சிக்கு அரசுக்கு எதிரான மனநிலை அப்படின்னு ஒரு கணிசமான வாக்கு இருக்கு. அது இயல்பா வழக்கமா திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் இருக்கும் போது இல்லாத போது மாத்தி அறுவடை சேர்ந்த பார்த்தோம். அதுல இன்னைக்கு விஜயோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். திரு அரவிந்த் சொல்லக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அதிமுக அவருடைய எழுச்சியை கவலையோட பார்க்கணும் தானே? இல்லைங்க, தமிழ்நாடு அரசியல்ல நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா நீண்ட காலமாக அந்த 3வது அணியை உருவாக்கிய வாக்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இரண்டும் வேண்டாம் என்று சொல்கிற வாக்கை தான் பிரிச்சுட்டாங்க. பொதுவாக இந்த அதிமுக வாக்கு வங்கியோ அல்லது மற்ற வாக்கு வங்கியோ பிரிச்சாவே ஒரு முழுமையான புள்ளிவரமே கிடையாது. இப்ப நீங்க திரு விஜயகாந்த் அவர்களும் சரியா, டாக்டர் ராமதாஸ் ஐயா, திரு வைகோ, அது முன்பாக வந்த பலரும் கூட இதே மாதிரி வாக்குகளை சேதாரப்படுது என்பது பொதுவான வாக்குகள் தான். அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் வாக்களிப்பு அப்படிங்கிற வாக்கு மட்டும் வந்து வழிய அந்த வாக்குகளால் வெல்ல முடியல. அடுத்த தேர்தலில் இன்னொரு வெல்ல முடியாம கூட போகலாம், அது ஒரு அவுட்கமா இருக்கலாம். அவங்க வெல்லுவேன்னு சொல்லலாம், வெல்ல முடியாம போகலாம். ஆனா சேதாரங்களை தவிர்க்க முடியாது இல்ல, அது உங்களுக்கோ திமுகவுக்கோ. சோ ஒரு பாசிபிலிட்டி அதிமுகவுக்கும் தான் இல்ல. ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரிங்க அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு வாக்களிக்கூடியவர்கள் ஒருபோதும் மாற்றி வாக்களிக்க மாட்டாங்க. அந்த வாக்குகள் என்றைக்கும் மாறாது. அப்படி திமுக வேண்டாம் என்று சொல்லுவா இல்ல நீங்க ஆளுங்க திமுக அப்படித்தான். நீங்க இந்த 2 நடுநிலை வாக்குகள் பொதுவான வாக்குகள் தான் அடிக்கடி அதை வச்சு வெற்றி வருது. அதிமுக உறுப்பு எண்ணிக்கையோ திமுக உறுப்பு எண்ணிக்கையோ வெல்ல போறது இல்ல. பொதுவான நடுநிலையான வாக்குகள் யாராவது சாயிறாங்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குங்க. இப்போ அந்த வகையில அதிமுக வாக்கில் எந்த சேதமும் நிச்சயமாக வராது.